கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. ஜெனிப்பித்தவர் நீதானையா, கைவிடவில்லை ஐயா. ஜெனிப்பித்தவர் நீதானையா, கைவிடவில்லை ஐயா. என்னை கைவிடவில்லை ஐயா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. ஆமாண்டவரே, அப்பா உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமாய் எங்களை கிருபையாய் நடத்தி வந்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இக்காலத்தில் நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. என் நம்பிக்கைக்குரியவர் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் எங்களை நம்ப பண்ணுகிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. எங்கள் நம்பிக்கைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர் அப்பா. நீர் எப்பொழுதும் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எந்த சூழ்நிலையில் உண்மை மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் நீர் கைவிடுகிறது இல்லை, நீர் வெட்கப்படுத்துகிறது இல்லை அப்பா. உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக சங்கீதம் 39 அதிகாரம் அதனுடைய 6 மற்றும் 7 வசனங்கள். சங்கீதம் 31 அதிகாரம் அதனுடைய 6 மற்றும் 7 வசனங்கள். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கின்றேன்? நீரே என் நம்பிக்கை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதக்காரன் தாவீது இப்படியாய் சொல்லுகிறான், வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். மனுஷன் என்றாலே வேஷக்காரன் தான். அவன் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். அவனுடைய வாழ்நாளில் எல்லாமே அவன் விருதாவாக, அதாவது எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாததற்காக அவன் சஞ்சலப்படுகிறான். ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். அதை யார் எடுத்துட்டு போவான் என்று தெரியாமலேயே அவன் என்ன செய்கிறான் என்றால் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். நானோ என்ன செய்கிறேன்? நீரே என் நம்பிக்கையாய் இருக்கிறீர் என்று தாவீதுக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த பொல்லாத உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். நான் எதற்காக வாழுகிறேன் என்று தெரியாமல் வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறான். வாழ்க்கையை வாழ்வதற்கு என்று இல்லாமல் எதற்காகவோ ஓடுகிறான். பக்கத்தில் இருக்கிறவன் ஓடுகிறான், நானும் ஓடுகிறேன். எதற்காக என்று காரணம் தெரியாமல் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் அநேகரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை என்றால் என்ன என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேஷமாகவே திரிகிறான். இந்த உலகம் என்பது, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விதமான வேஷத்தை தரித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சஞ்சலப்படுகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். அதை யார் வாரிக்கொள்வான் என்று தெரியாமல் ஆஸ்தியை சேர்த்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளை. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன இருக்க வேண்டும் என்றால் அவர் மாத்திரமே நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் அன்பு பிள்ளைகளே. தாவீது இன்னொரு அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறான், நான் செத்தவனைப் போல மறக்கப்பட்டேன், எல்லாராலும் மறக்கப்பட்டேன், செத்தவனைப் போல மறக்கப்பட்டேன், நிந்தைக்குள்ளானேன், அநேகர் சொல்லும் அவதூறை நான் கேட்டேன், ஆனாலும் கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் எக்காலத்தில் நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் மாத்திரமே. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் நம்மளை கர்த்தரை நம்பும் நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் அன்பு பிள்ளைகளே. தாவீது, நான் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே உம்முடைய நாமத்தை நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர் என்று சொல்லுகிறான். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் ஒருவரே நம்மளை நடத்தினார், அந்நிய தேவர்கள் அல்ல. அவர் ஒருவரே நம்மளை நடத்தினார். நம்முடைய நம்பிக்கையா அவர் இருந்தார். நாம் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாம் அவருடைய சமூகத்தில் எந்த காரியத்திற்காய் நம்பி அவருடைய சமூகத்தில் நாம் செல்லும் பொழுது ஒருபோது நம்மளை வெறுமையாய் விடுகிற தேவன் இல்லை, நம்மளை கைவிடுகிறதில்லை, நம்மளை புறம்பே தள்ளுகிற தேவன் இல்லை. இந்த உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள்
தங்களுடைய நம்பிக்கை அற்றவர்களாக அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது போல, அந்நிய தேவனை நாடி எத்தனை பேர் தன்னுடைய நம்பிக்கை அற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். அநேக பொருட்களையும் நேரத்தையும் தன்னுடைய உடம்பை வருத்தி கொண்டு தங்களுடைய நம்பிக்கையாக எண்ணுகிற தெய்வத்திலிருந்து ஒன்றுமே காணாதிருக்கும் பொழுது அவருடைய நம்பிக்கை ஒன்றுமில்லாமல் போகிறது அன்பு பிள்ளைகளே. ஆனாலும் பாக்கியமாய் நம்மளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நல்ல நம்பிக்கைக்குரிய தெய்வமாய் நமக்கு இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. எக்காலத்திலும் அவரை நம்பலாம். எந்த சூழ்நிலையில நாம் அவரை நம்பலாம். இந்த காலத்தினால் அல்ல, எக்காலத்தில் அவர் மாறாதவராய் இருக்கிறார். எக்காலத்தில் அவர் நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. மனிதன் ஒரு காரியத்தில் நாம் அவர்களை நம்பி சொல்லியிருக்கும் பொழுது அவன் நம்பிக்கை அற்றவனாய் காணப்படுகிறான் அன்பு பிள்ளைகளே. ஒருவனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை எவ்வளவு பெரிய விஷயமாய் இருக்கிறது. நம்பிக்கையே இல்லாத வாழ்க்கை என்பது அது செத்து போன வாழ்க்கைக்கு ஒப்பாய் இருக்கிறது அன்பு பிள்ளைகளே. நம்முடைய தேவன் நம்பிக்கைக்குரியவர். அவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்திற்காய் நம்பி அவருடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது அதற்கான காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. எத்தனை பேருக்கு கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் போய் இருக்கிறது. எத்தனையோ பணங்களையும் நேரத்தையும் செலவழித்து கொண்டு நம்பிக்கையாய் சென்றிருக்கிற காரியங்கள் வாய்க்காது போக பண்ணும்போது அவருடைய நம்பிக்கை அந்த இடத்துல அற்று போகிறது அன்பு பிள்ளைகளே. ஆனால் நம்முடைய தேவன் நம்பிக்கைக்குரியவர். அவருடைய சமூகத்தில் நாம் செலவிடப்படுகிற ஒரு நிமிஷத்திற்காக அவருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷத்தை நாம் செலவிடும் பொழுது அதற்காக கர்த்தர் அதை கணக்கில் எடுத்துக்கொள்வார் அன்பு பிள்ளைகள். அதற்கான தேவைகளையும் அந்த கணக்கில் வைத்துக்கொண்டு அதற்கானதை எல்லாவற்றையும் இரண்டந்தனையாய் கொடுக்கிற நல்ல தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அன்பு பிள்ளைகளை. எவ்வளவு நம்பிக்கைக்குரிய தேவன் நம்முடைய தேவன். எத்தனை அந்நிய தேவனை நாடி பின்பற்றவர்களுக்கு எதுவுமே வாழ்க்கையில் நடக்காதிருக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒரு நிமிஷத்தில் அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்பதற்கு ஏற்ற பலனை கொடுக்கிற நல்ல நம்பிக்கைக்குரிய தேவன் நமக்கு கிடைத்திருக்கிறார் அன்பு பிள்ளைகளை. நாம் எவ்வளவு பாக்கியவான்கள். இந்த தேவனை தெய்வமாய் கொண்டது நம்முடைய பாக்கியம். நாம் என்ன செய்தோம்? இதற்காக ஒன்றுமே செய்யவில்லையே. கர்த்தர் நம்மை நம்ப பண்ணி இருக்கிறார். நான் உன் தேவன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னோடு கூட இருந்து உனக்கானது எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று நம்மளை நம்ப பண்ணியிருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. நம்ப பண்ணது மாத்திரம் அல்ல, நம்பிக்கைக்குரிய தேவனாயி நம்மளோடு கூட இருக்கிறார். நாம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். எந்த காரியத்தில் அவரை நம்பி போகிற ஜனங்களுக்கு அவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவரும் வெட்கப்படுத்தாதவரும் கைவிட தெரியாதவருமாய் இருக்கிறார் அன்பு பிள்ளைகள். எவ்வளவு நல்ல தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரையே நம்பிக்கையாய் வைத்திருக்கும் பொழுது ஒருபோது நாம் வெட்கப்பட்டு போகிற கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் பதறான். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரையே நம்புங்கள், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து வழி நடத்துவார். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.